வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க. வெங்காய சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் நல்லா தோல் நீக்கி வச்சுருக்கிறேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் ஒரு 10 பல் பூண்டை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இதே எண்ணெயிலே சேர்த்து வணக்கிக்கலாம். கூடவே காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகாவை அதிகப்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போது இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து வச்சிருக்கிற சட்னியில் இந்த தாளிப்பை கொட்டிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசைக்கு இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. நாங்கள் இப்போ இதை தோசை கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.